இந்த வெட்டிங் வந்து ஒரு வீகன் வெட்டிங். ஃபுல் சாப்பாடுல விலங்கு கிட்ட இருந்து வர்ற எந்த பொருளும் இருக்காது. நம்ம இங்க யூஸ் பண்ற பால் வந்து மில்லட் மில்க், கம்பு, ராகி, கேழ்வரகு இதுல பண்ண பால், நிலக்கடலையில பண்ண தயிர். டீ காஃபியே வந்து மில்க் இல்லாம தான் பண்றாங்க. நான் போயிட்டு என்னங்க மில்க் இல்லாம பண்றாங்களாமா, நீ அது எப்படி இருக்கு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சு. இது பழகிட்டவங்களுக்கு அது பிடிக்காது. வெஜ் சிக்கன், வெஜ் சிக்கன், சிக்கனா வெஜ்ஜா? ஆக்சுவலா எனக்கு அது வெஜ்ஜுங்கிற ஃபீல் இல்ல. கறிப்பலா பிரியாணிலயும் அது வந்து எனக்கு சிக்கன் பீஸ் மாதிரியே தான் இருந்துச்சு. நான்வெஜ் சாப்பிடுற ஃபீலே கொடுத்துட்டீங்க. அந்த பிரியாணி எல்லாம் வந்து மட்டன் பிரியாணிக்கு ஈக்குவலா நல்லாவே இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல வந்துட்டு வேகமா சாப்பிட்டுட்டு உடனே போயிடலான்னு வந்தவங்க எல்லாம் அவங்களோட பிளான் எல்லாம் டிராப் பண்ணிட்டு 9 o'clock வரைக்கும் நாங்க ஒவ்வொரு ஐட்டமா ரசிச்சு சாப்பிட்டுட்டு இப்பதான் கிளம்புறோம் அப்படின்னு அகைன் திரும்ப என்கிட்ட ஒருத்தர் சொல்லிட்டு போனாங்க. எனக்கு என்ன ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சுன்னா ஸ்டேஜ்ல வந்து ஆல்ரெடி பிக்ஸ் எடுத்துட்டு போனவங்க திருப்பி வந்து ஃபுட் ரொம்ப அமேசிங்கா இருந்துச்சு, உன்னோட தாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்க நிறைய சாப்பிட்டோம், ஃபுல்லா சாப்பிட்டோம், ஆனா அந்த ஹெவினஸே இல்ல அவ்வளவு சாப்பிட்டதும். ரியலி என்ஜாய் த ஃபுட். ட்ரெடிஷனல் ஐட்டம்ஸ் சாப்பிட்டு சாப்பிட்டு மக்கள் எல்லாம் பழகி இருப்பாங்க. கல்யாணத்துல, அதுவும் பொண்ணு கல்யாணத்துல ரிஸ்க் எடுக்கிறோமே அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்துச்சு. இருந்தாலும் பொண்ணுடைய ஒரு விருப்பத்துக்கு இணங்க, மாப்பிள்ளையினுடைய விருப்பத்துக்கு இணங்க சரின்னு சொல்லி சம்மதிச்சேன். கடைசியில பார்த்தா ஃபாரின் கண்ட்ரிஸ் நிறைய விசிட் பண்ணவங்க எல்லாமே இங்க வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப லைக் எனிதிங். சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ஃபுட்டு கூட பாத்தீங்கன்னா ஒரு வேஸ்ட் பண்ணாத அளவுக்கு டேஸ்டா இருக்கட்டும், எல்லாமே ஒரு குவான்டிட்டி வைஸ் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. எதுவுமே நம்ம வேஸ்ட் பண்ணவே தோணல, ரொம்ப லைட்டா ஃபீல் பண்றேன். இட்ஸ் லைக் a puzzle. ஒவ்வொரு ஐட்டமும் இது என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி மாதிரி எங்களுக்கு இருந்துச்சு. அதனால நாங்க ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுட் இஸ் அமேசிங். நான் வெஜிடேரியன் பிரியர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க நான்வெஜ் மிஸ் பண்ணலன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு வெட்டிங்ல இதை நம்ம சாப்பிடலாமா இல்லையான்னு யோசிக்காம எல்லாத்தையும் ட்ரை பண்ண முடிஞ்சு. அது என் வெட்டிங்கா இருந்தது. அதை வந்து பாசிபிள் ஆக்குனது கிரீன் ராபிட்ஸ் கேட்டரிங் தான். எல்லாமே டாப் நாச்சா இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. which made us so happy. Kudos to Arvind team.